பிங்க கலர் பேப்பர்ல தங்க நகையை ஏன் சுத்தி கொடுக்கிறாங்க என்று தெரியுமா? தங்க நகைகளை வாங்கிறப்போ அல்லது அடகு வைக்கிறப்போ அது பிங்க கலர் பேப்பர்ல சுத்தி கொடுக்கிறதை நாம பார்த்திருப்போம். இதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான அறிவியல், உளவியல் அப்புறம் ஆன்மீக காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. தங்க நகைகள்ல 24 கேரட் என்கிறது முழுமையான தங்கம் கிடையாது. அதன் உறுதி தன்மைக்காக செம்பு மாதிரியான இதர உலோகங்கள் கலக்கப்படுது. காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஆக்சிஜன், அப்புறம் கந்தகம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த உலோகங்கள் வினை புரியறப்போ நகைகளுக்கு பிங்க கலர் காகிதங்கள் பொதுவாவே அசிட் ஃப்ரீ அப்புறம் மெல்லிய வேதியியல் பூச்சு கொண்டவை. இது ஈரப்பதத்தை உறிஞ்சி நகையில் ஆக்சிஜன் நேற்றம் ஏற்படுவதை தடுத்து அதனுடைய ஜொலிப்பு காலத்துக்கு மாறாம பாதுகாக்குது. இதுதான் அந்த அறிவியல். காரணம் வண்ணங்கள் மனிதனோட மனநிலையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அறிவியல் ரீதியா அணுநிறத்து பின்னணிகள் ஒளியை அதிகமா உள்வாங்கிக்கிட்டு நகையோட ஒளிர்வை வெளிச்சமிட்டு காட்டும். வெள்ளை காகிதத்தில் வைக்கிறப்போ ஒளியானது சுதிரடிக்கப்பட்டு நகையோட மினுமினுப்பு குறையாம். கருப்பு நிறம் ஒளியை நல்லா உறிஞ்சினாலும் அது துக்கத்தோட அடையாளமா கருதப்படுறதால தவிர்க்கப்படுது. அதனால மகிழ்ச்சி மற்றும் அன்போட அடையாளமான பிங்க கலர் காகிதம் ரொம்ப பிரியாத்திருக்கும். சிவப்பு மாதிரியான வண்ணங்கள் மங்களகரமானதாகவும் நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடியவை அப்படியும் நம்பப்படுது. தீய சக்திகளோட பார்வைப்படாம இருக்கவும் ஒரு மங்களகரமான பொருளை அதே மாதிரி ஒரு வண்ணத்தில் தருவது ரொம்பவே முறையானது அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான ஆன்மீக காரணம். இது ஒரு நீண்டகால பாரம்பரியமா மாறிட்டதால பிங்க கலர் பேப்பர் அப்படின்னு சொன்னாலே தங்கம் அப்படிங்கிற பிம்பம் வாடிக்கையாளர்களுடைய மனதில் பதிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மெல்லிய இந்த காகிதங்கள் நகையோட எடையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்படியேங்கிறதால துல்லியமான எடையை கணக்கிடவும் இது ரொம்பவே வசதியா இருக்கு. இப்படி அறிவியல் ரீதியான பாதுகாப்பு, மனத கவரக்கூடிய உளவியல் அப்புறம் கலாச்சார நம்பிக்கை இந்த மூணும் இணைஞ்சுதான் தங்க நகைய பிங்க கலர் பேப்பர்ல சுத்தி தராங்க.